குடும்பம் இவங்க நேரடி தாத்தா கிருஷ்ணசாமி இருக்கார் இல்லையா, அவர் நாட்டு வைத்தியர். ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேருக்கு இலவசமா வந்து சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் போட்டு கரைச்சி கொடுத்து எல்லா நோயும் தீர்த்துக்கிட்டு இருப்பாரு. ஈரோடு பெரிய அவ்வளவு பெரிய திரண்ட சொத்துக்கு அதிபதி வீட்டுக்குள்ள அண்ணா கூட வெளியே வராரு. கொள்கை மோதல் பிரச்சனை வருது. சொல்றாரு, நீ என்ன புள்ளையா எடுத்துக்கிறா. அவர் புள்ளையா கிடையாது, பெரியாருக்கு ஒரு சொத்து, அப்புறம் இவங்க தாத்தா கிருஷ்ணசாமிக்கு ஒரு சொத்து, அதுக்காக நிறைய பிள்ளைங்க இருக்கிறான். சம்பத்து, இவைக்கு செல்வராஜ், மிராண்டா, இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அவருக்கு சொத்துக்கு ஆளே இல்லை. அவர் சொல்றாரு, என் பிள்ளையா நான் உன்னை வாரிசாக எடுத்துக்கிறேன், இந்த சொத்தெல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த சொத்து இன்னைக்கு அந்த லிஸ்ட் எடுத்து கணக்கு போட்டா சற்றேற குறைய 10,000 கோடி ரூபாய் ஒர்த்து உள்ள ப்ராப்பர்ட்டி சம்பத்துக்கு அன்னைக்கு தேதி வந்தது எழுதிட்டாரியா. ஈவேக்கி சம்பத்துக்கு பதிலா ஈவேரா சம்பத்துன்னு எழுதிட்டாரு டாக்குமெண்ட். என்னப்பா தலைவரே, ஈவேரா சம்பத்துன்னு அவரே எழுதிட்டாரு. ஈவேக்கி சம்பத்து இல்ல, அவர் பேரு ஈவேரா சம்பத்து எழுதிட்டாரு. அவர் எழுதினா ஆயிடுமா? அவர் காங்கிரஸுக்கு செலவு பண்ணி மறுபடியும் தாத்தா சொத்தெல்லாம் கேட்கிறாரு. அப்ப கூட பாருங்க, அவர் இருக்கிற வீட்டை மனப்பாக்கத்தை பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. எனக்கு இன்னுமா நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லி வரும்போதே ராக்கி சொன்னா, அந்த இருக்கிற வீடு கொஞ்சம் ஒழுங்கா இருக்க மாதிரி தெரியுது, இந்த தேர்தலில் என்ன ஆகுமோ. எங்களுக்கு அந்த மாதிரி கவலை எல்லாம் உண்டு. எங்க அண்ணன் பிள்ளைங்க அங்கங்க விட்டா வாடகைக்கு போயிடக்கூடாதுன்னு அவங்க அப்பா அங்கிருந்து புறப்பட்டு வந்து வாடகை தான் இங்க கோடம்பாக்கம் அங்கே இங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு கிடந்தாரு. அப்புறம் தான் நம்பர் 9 2வது ரோடுக்கு வந்து சேர்ந்தாரு. எங்கள் அண்ணன் சம்பத் இதில் சொல்லப்படாத நம்முடைய கோபண்ணாவுக்கு தான் இதில் நான் பாராட்ட சொல்லணும். நான் ஏற்கனவே இங்கே சத்தியமூர்த்தி பவனுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். நேரு 125ன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஜவஹர்லால் நேரு பற்றி எனக்கு தெரியாது. நான் படித்தது 8வது ஃபெயிலு. ஜவஹர்லால் நேரு பற்றி எனக்கு தெரியாது. எல்லாம் எங்கள் அண்ணன் சம்பத்தை சொன்னது தான். ஸோ இந்த என்னதான் பண்ணுறாங்க சத்தியமூர்த்தி பவன் பார்க்க வந்தேன். அந்த விழாவை சிறப்பாக நடத்தினார். இப்போ சம்பத் அண்ணனுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது, வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவர் தான். நானாவது அவர்கிட்ட ஒரு 60 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஒன்றுமே இல்லையா கோபண்ணா. அந்த கோபண்ணாவையும் இந்த தேசிய முரசு பத்திரிகை சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா, நான் ஐம் நாட் இன் பாலிடிக்ஸ், ஜேர்னலிஸ்ட்டு முழுக்க இருந்தாலும் இந்த பத்திரிகை பல புரட்சிகளை செய்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த கூடங்குளம் அணுமின் நிலைய சமாச்சாரம் வந்தது. அதுக்கான ஆதாரங்களை திரட்டி கொடுத்ததெல்லாம் தேசிய முரசு. கோபண்ணா இந்த காங்கிரசுக்கு வாளாகவும் கேடயமாகவும் இருக்கிற ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம் இந்த பத்திரிகை. இந்த பத்திரிகை நான் எந்த பத்திரிகையும் டொனேஷன் கொடுக்கறதில்ல, நானே டொனேஷன் வாங்குற கண்டிஷன்ல இருக்கிறாரு. ஆனாலும் என் பொண்ணு சொன்னா, இவ்வளவு பேசுறீங்களப்பா, என் பொண்ணு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கா, லோக்கல்ல வலசை டைம்ஸ் அப்படி வலசர வாங்கத்தில். அந்த பத்திரிகை நீங்க போய் ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் பாரு. நாம என்னமா காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, நம்ம என்னமா நிலவரன்னு இல்லப்பா, நீ ஏதாவது கொடுத்துட்டு வாங்கப்பா, கொடுத்துட்டு அதை பதிவு பண்ணி எனக்கு தகவல் சொல்லணும்பான்னு என் பொண்ணு சிவகாமி, யாரு பெருந்தலைவர் காமராஜரின் அம்மா பேரு என் பொண்ணு வச்சிருக்கேன். சம்பத்தண்ணன் சொன்னதால் நான் புரிந்து கொண்ட ஜவஹர்லால் நேரு பேரு என் பிள்ளைக்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு என் முகநூல்ல திருஞானம் மயிலாப்பூர் பெருமாள் போங்க. நேற்று ஒரு நண்பர் தகடூர் சம்பத்து போட்டிருக்காரு, அவர் பேர் தகடூர் சம்பத்து. அவர் என்கிட்ட லைன்ல வந்து கேட்டாரு, நாங்க ஃப்ரெண்ட் ஆகும்போது சம்பத் என்று வைத்திருக்கிறாயே எப்படிப்பான்னு கேட்டேன். அண்ணா வணக்கங்க மாசலாமணி அண்ணன் கேட்டேன். அவர் சொல்றாரு, ஈவேக்கி சம்பத் 1957 மார்ச் மாசம் முதல் வாரத்தில் எம்பியா ஆனாரு. அந்த செய்தி வந்த நேரத்தில் நான் பிறந்தேன், அதனால எனக்கு பேரு சம்பத்துன்னு வச்சாரு எங்க அப்பா திமுக இருக்காரு. இப்போ என் கனெக்ஷன்ல இருக்காரு. திருஞானம் மயிலாப்பூர் பெருமாள்னு போய் பாருங்க. ஆனா அவரு மட்டும் இல்ல, வடசென்னை மாவட்ட சிபிஐனுடைய ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இங்க வந்திருக்காரு. வடசென்னை மாவட்ட கம்யூனிஸ்ட் சிபிஐனுடைய முக்கியமான தலைவர் சம்பத்து. அவங்க அப்பா தமிழ் தேசிய கட்சி, அவரு வச்சார் பிள்ளைக்கு பேர் சம்பத்து. பல கட்சிகள் இல்லாமல் நிறைய பேர் சம்பத்துகள், 1000 சம்பத்துகள் தமிழ்நாட்டில் அங்கேயும் இங்கேயுமா இருந்துகிட்டு இருக்காங்க ஐயா. அப்படிப்பட்ட அண்ணன் ஈவேக்கி சம்பத்தினுடைய விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய கோபண்ணா.
நான் நிறைய விஷயங்களை பத்திரிகையில் சொல்லி நீங்கள் முதல்ல தேசிய முரசு வாங்குங்க. தேசிய முரசுக்கு என்னுடைய அன்பளிப்பாக நான் 1000 ரூபாயை தருகிறேன். இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு சின்ன தொகையாக இருக்கலாம். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த தொகையை கொடுத்து இந்த பத்திரிகை நீங்க இது இல்லாமல் நீங்க நடமாடாதீங்க. அதாவது காலத்தில் நான் பார்த்துருக்கேன், முரசு இது நம் நாடு பத்திரிகை கையில் வச்சுட்டு இப்படியே நடந்துகிட்டு இருப்போம். நம் நாடு, அதுக்கப்புறம் நவசக்தி நம்மால், நவசக்தி நாத்திகம் கையில் வச்சுட்டு இப்படி நடமாடிட்டு இருப்போம். தேசிய முரசை வச்சுக்கிட்டு நீ நடந்து பாரியா, நீ அடுத்த எலெக்ஷன்ல நம்ம தான் ஆட்சி பிடிக்கிறோன்னு நீங்க ஒரு நாள் வந்துடும். விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.